ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் உள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அதிகாலையிலே பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆதாமும் ஏவாளையும் சந்திக்க வந்த எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களையும் சந்திக்க வந்திருக்கிற கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆபிரகாமே என்று அழைத்த என் ஆண்டவர், ஆதாமே என்று அழைத்த என் ஆண்டவர், ஆகாரே என்று அழைத்த என் ஆண்டவர், சாராளே என்று அழைத்த என் ஆண்டவர், காலையில் அதிகாலையிலும் பிள்ளைகளை மனோவா அவருடைய மனைவியை அழைத்த ஆண்டவர், எங்களையும் நீர் அழைத்து ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கு. அதுக்காக ஸ்தோத்திரம். அதே எங்கே இருக்கிறப்பா அப்படின்னு கேட்டவர் எங்களையும் விசாரிக்க வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். யோபுவின் குடும்பத்தை விசாரிக்க வந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட இரவு முழுவதும் நீர் கொடுத்த அந்த ஓய்வுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பகலிலே நீர் கொடுக்க போகிற பெரிய பெரிய பாதுகாப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஒரு நல்ல செய்தி வரப்போகிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு பெரிய அதிசயம் நடக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு பெரிய அற்புதம் நடைபெற போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இல்லாத இருக்கிறவர்களை போல அழைக்கிற கர்த்தருடைய பிரசனம் மத்தியில் இறங்கி வரப்போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய எல்லாவற்றையும் திருப்பி கொள்ள போகிற நாளாக இருக்க போகிறதை ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இழந்தது எல்லாவற்றையும் திருப்பி கொள்ள போகிறதை ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நெசரே உம் திருப்பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே என்ற பாடலை நம் பாடும். நெசரேவும் திருப்பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே, ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே, ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே, அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை, அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை, உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, நல்லவரே சர்வ வல்லவரே, நன்றி நன்றி ஐயா, நல்லவரே நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா, வல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை, வல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை, எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா, எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா, இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே, இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே, இரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை, இரட்சகரே
இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. கைகளை உயர்த்தி ஆண்டவரே, யோசபாத்துக்கு உதவி செய்தவரே, இந்த ஏராளமான ஜனங்களை எதிர்த்து நிற்க என்னால் முடியவில்லை, என் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கின்றன என்று சொன்னானே. அவனோட பகைவினர் எல்லாரையும் அழித்து போட்டிரை. ஸ்தோத்திரம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவினாலே ஆகும். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்குகளிலே தண்ணீரால் நிரப்பப்படும். உன் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தீர் என்று சொன்னவரை மோசே உயர்த்தின போது அவனும் குடும்பத்தாரும் அவனுடைய எல்லா சேனைகளையும் பாதுகாத்தவரே. ஸ்தோத்திரம். சாலமன் கைகளை உயர்த்தி ஜெபித்த பொழுது அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் தந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவர். தாவீதை உயர்த்தின போது அவன் சிங்காசனத்தில் அவன் அமர பண்ணினீர். உமக்கு ஸ்தோத்திரம். தாவீதின் குமாரனை இறங்கும் என்று கைகளை உயர்த்தின போது கர்த்தர் கையை பிடித்து எடுத்து தூக்கி நிறுத்தி நடக்க வைத்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா வியாதிகளும் மாறட்டும், எல்லா யூட்ரஸ் பிரச்சனைகள் மறையட்டும், இரத்த போக்கு நிற்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. யூரினரி ட்ராக் பிரச்சனைகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வேலைக்கான வாசல்கள் திறக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. திருமணம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துரு அழிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா துதிகான உமக்கு சொல்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். பிரியமானவர்களே, இன்றைக்கு யோவான் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இயேசு அவளை நோக்கி, ஜான் சாப்டர் 11 verse 25. இயேசு அவளை நோக்கி, நான் உயிர்த்தெழுதலும் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமென். வார்த்தை பாருங்க, என்ன வார்த்தை! என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். பயங்கரமான ஸ்டேட்மெண்ட். நல்ல ஸ்டேட்மெண்ட். திரும்ப திரும்ப சொல்லுங்க. என்னை விசுவாசிக்கிறவன், ஆண்டவரை விசுவாசிக்கிற மரித்தாலும் பிழைப்பான். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனோ என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான். என்னைக்கு நம்ம மறிக்க மாட்டோம். ஒரு விசுவாசியத்தை மறிக்கவே மாட்டோம். அப்படின்னா என்னன்னா, ஒருவேளை இந்த மறிக்கிறதற்கான காரண காரியங்கள்லாம் இருக்குல்ல, வியாதி, பலவீனம், சோர்வு, கல்யாணம் ஆகலை, திருமணம் ஆகலை, திருமணத்தில் உறவு பிரிவு ஏற்பட்டிருக்கிற எல்லா குடும்பங்கள் எல்லாம் அந்த பிளிங்க் ஆஃப் டெத்தில் இருப்போம். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே, மரண விளிம்பிலே நாம் இருக்கிறோன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். மரணம் அடுத்த அடி எடுத்து வைத்தா மரணம். அப்படிப்பட்டவனுக்கு ஆண்டவர் சொல்லுவார். எலியா சொன்னாங்கல்ல, கடைசியில் எசபேல் கொல்ல போனாங்க, அவ கீழே சாப்பிட்றதை விட நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுதான் பிசாசு அல்லது மனுஷன் நம்மளை டார்கெட் பண்ணி கடைசியில் கொண்டு வந்து நிறுத்தி நம்மளை சாகடிக்க பார்க்குறான். ஜீவன் போகுது. நீங்கள் அப்போ விசுவாசித்தாலும், எசேக்கியாவை எடுத்துக்கொள்ளுங்க, லாஸ்ட் மினிட். அதான் சொல்றார் ஆண்டவர், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ என்றென்றைக்கும் மரிப்பதே இல்லை. சரி, இங்கே முதல்ல இருந்து நான் வரேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து 11ஆம் வசனம் 11:11. இவைகளை அவர் சொல்லின பின்பு அவர்களை நோக்கி, நான் நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். இயேசு சொல்றார் ஸ்லீப் அப்படின்னு சொல்றார். அவன் தூங்கி கொண்டிருக்கிறான், அவனை நான் எழுப்ப போகிறேன். அதுதான் டிரான்ஸ்லேஷன்.
அதற்கு அவருடைய சீஷர்கள், ஆண்டவரை நித்திரடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார். ரொம்ப கிளவராக ஒரு பதில் சொல்கிறாங்க. ஆண்டவரை நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க. தூங்கிட்டு இருந்தா, நித்திரை அடைந்திருந்தால் அவன் சுகமடைவான். இயேசுவானவர் அவருடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். அவர்களும் நித்திரை செய்து இளைப்பாறுகிறது குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாக சொல்லி, நான் அங்கே இராததினாலே நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறதற்கு ஏது உண்டென்றோ உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுதும் அவரிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார். இந்த வார்த்தை உங்களுக்கு புரியுதா? நல்ல வேளை நாம் இங்கேயே இருந்துட்டோம். நல்ல வேலைன்னா நீங்கள் ஒரு பெரிய அதிசயத்தை காணும்படியா, நீங்கள் உங்கள் ஒரு பெரிய அற்புதத்தை பார்க்கும்படியா நான் உங்களோடு கூட இங்கே இருந்துட்டேன். லாசரு மரித்து போனான் என்ற வெளிப்படையாகவே பேச ஆரம்பித்தார். யார் இந்த லாசரு? யோவான் 10ஆம் அதிகாரத்தில், லூக்கா 10ஆம் அதிகாரத்தில், லூக் சாப்டர் 10ல், பின்பு 38ல், பின்பு அவர்கள் பிரயாணமாய் போவேன். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவளை தம் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். யார் இந்த மார்த்தாள்? முதல்ல ஒரு கேள்வி நான் வைக்கிறேன். லாசரு யார்? லாசருவை ஏன் ஆண்டவர் எழுப்ப போகணும்? ஏன் லாசருவை சிநேகித்தார்? இப்போ நம்ம யோவான்ல பார்த்தோம், யூதர்கள் அவரை கல்லெறியும்படி வகை தேடினார்கள். இப்பொழுதும் அவரை கல்லெறியும்படி தேடிக்கொண்டிருக்கிறார். அதாவது ஒரு சூழல் இருக்கு. என்ன சூழல்னா, அவரை கொல்லும்படி வகை தேடி காத்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான கலவரம் நிறைந்த ஒரு சூழ்நிலையில ஏன் இயேசு தைரியமா அந்த லாசருவை எழுப்ப போகணும்? ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் லாசருவுக்கு ஏன் அந்த முக்கியத்துவம் தர வேண்டும்? ஜீவனை கூட பார்க்காம, ஏன்னா திதுமை எனப்பட்ட தோமா சொல்றாரு, நாமும் ஆண்டவரோடு போய் நம்ம மறிக்கவும் தயாராக இருக்க. மற்ற சீஷெல்லாம் சொல்றாங்க, இல்லை வேணாமாண்ணா, நம்ம இங்கேயே இருந்துடலாம், நம்ம போக வேணாம் அப்படின்னு சொன்ன பொழுது, ஆனால் அது திதுமை எனப்பட்ட தோமா மட்டும்தான் சொல்றாரு, இல்லை நாமும் போய் நம்ம போதவரோடு கூட மறிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி தைரியமா அழைக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏன்? எதற்கு லாசருவை போய் அவ்வளோ டேஞ்சரான நிமிஷத்தில், பிரச்சனை நிறைந்த அந்த சூழ்நிலையில் அந்த லாசருவை எழுப்ப ஆண்டவர் போக வேண்டும்? இல்லை, அதில் காரணம் இல்லாமல் இருக்காது. அதே போல இந்த லாசரு உயிரோடு எழுப்பின நிகழ்ச்சி தான் இயேசு கிறிஸ்துவை கொல்ல வேண்டும் என்று யூதர்கள் ரொம்ப பயங்கரமாக திட்டம் தீட்டினாங்க. காரணம், இவன் அநேகரை சேர்த்து கொள்வான், அநேகர் தம் பக்கம் இழுத்துக்கொள்வான், யூதர்களுக்கு மதிப்பே இல்லாமல் போயிடும், இவன் தன் பக்கத்தில் அநேக விசுவாசிகளை இழுத்துக்கொள்வான் என்ற பயத்தினாலே அவனை கொல்ல வேண்டும் என்று அவர்கள் கங்கணம் கட்டி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏன் லாசரு போகும்? பிரியமானவர்களே, லாசரு இடத்துல அவர் போகணும். நல்ல கவனிங்க. ஆண்டவர் நம்மை தேடி வருகிறவர், நம்மை சிநேகிக்கிறவர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், என்னை சிநேகிக்கிறவனை நான் சிநேகிக்கிறேன். காலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். சரி, அப்படி என்னதான் இந்த குடும்பம் செய்தது பார்க்கலாம். லூக்கா 10:38, பின்பு அவர் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டார். ஏன்
லாசருவை உயிரோடு எழுப்பணும், சிநேகிக்கணும், உயிரை துச்சமாக மதிச்சு வரணும். காரணம், ஒரு குடும்பம் அவரை ஏற்றுக்கொண்டது. உங்கள் குடும்பம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறதா? உங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறாரா? ஆண்டவர் தான் தலைவர் என்று உறுதியாக சொல்ல முடியுமா? இல்லை ஆண்டவரும் ஒரு தலைவர்னு சொல்லி எல்லா ஃபோட்டோக்களும் வைத்து எல்லா விசுவாசங்களும் என்கிட்ட இருக்கும், நாங்கள் ஆண்டவர் அவ்வளவோ பெருசாக விசுவாசிக்க மாட்டோம் என்று நினைக்கிற ஒரு கூட்டத்தில் இருக்கிறோமா? முதல் குறிப்பு, ஆண்டவர் வர காரணம், ஆண்டவர் 4 நாள் கழித்து உயிரோடு எழுப்ப காரணம், ஆண்டவர் அந்த மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் ஆறுதல் கொடுக்கும்படி ஒரு அற்புதத்தை செய்ய காரணம், அவர்கள் இயேசுவை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார்கள். நீங்கள் நான் ஏற்றுக்கொள்வோமா? ஏற்றுக்கொள்வது என்பது என்ன? நம்ம வீட்டுக்குள்ள ஆண்டவர் வாழற ஒரு சூழலை ஏற்படுத்தணும். எப்படி ஏற்படுத்துறது? வேதத்தை வாசித்து, ஜெபம் பண்ணி, உபவாசித்து, இப்படிதான் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். இது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம், எக்ஸ்பிளனேஷன் தான். இயேசுவை பற்றி நீங்கள் திங்க் பண்ணி கொண்டிருந்தாலே போதும், பிதாவை குறித்து திங்க் பண்ணி கொண்டிருந்தால் போதும், இயேசு ஆட்டோமேட்டிக்காக நம்ம இடத்துல அவர் வாசம் பண்ணுவார். சரி, அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து இயேசுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். இரண்டாவது, ஏன் லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்ப வர வேண்டும்? இந்த குடும்பம் வசனத்திற்கு நடுங்குகிற குடும்பம், வசனத்தை கேட்கிற குடும்பம், வசனத்திற்கு தன்னுடைய காதுகளை திறக்கிற குடும்பம், இருதயத்தை திறக்கிற குடும்பம், தவணமுள்ள ஆத்துமா. இப்போ பார்த்தாலும் வசனம் 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 தான். ஏன் ஆண்டவர் வரலை அப்படின்னு சொன்னா, காரணம் அந்த வீட்டில் வசனம் இல்லை, வசனம் கேட்கிறவர்கள் இல்லை. நம்ம ஆண்டவர் ஏன் வீட்டுக்கு வர வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம்னா, வீட்டில் இருக்கணும் எதிர்பார்க்கிறோம்னா, பிசாசு இருக்கக்கூடாது. ஆண்டவர் இருந்தால் பிசாசு இருக்காதுங்க. இயேசுவின் ரத்தம் செய்யும். அது இல்லை. ஆண்டவர் நம்ம வீட்டில் இருக்கணும்னா, வரணும்னா வேதத்தை வாசிக்கணும், ஆண்டவரை பற்றி தெரிந்து இப்போ கூட இந்த 1/2 மணி நேரம் நம்ம ஆண்டவரை பற்றி பேசும் பொழுதே ஆண்டவர் நம்மோடு தான் இருப்பார். ஐயோ, இந்த புள்ள பத்தியா நம்ம பற்றி தான் பேசுகிறான், இந்த மக பத்தியா நம்ம பற்றி தான் சிந்திக்கிறாங்க. ஆண்டவர் விருப்பப்படுவார். அதனால தான் இங்கே ஒரு சின்னதாக ஒரு குழப்பம் வருகிறது. மாத்தோடு பற்பல வேலைகள் செய்வதில் மிகுதும் வருத்தம் அடைந்து ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது தான் நமக்கு நல்லா இருக்கும். அவள் வேலை செய்யும்போது வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மாத்தாளே மாத்தாளே, அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய், கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுப்படாது நல்ல பங்கு தெரிந்து கொண்டார். ஆண்டவர் தெரிந்து உட்காருவது என்பது நல்ல பங்கை தெரிந்து கொள்வது தான். மார்த்தாள் கிச்சனில், மரியாள் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து, மரியாள் வசனத்தை கேட்டால், மார்த்தாள் இயேசுவுக்காக ப்ரிப்பேர் பண்ணால், அல்லது வேறு காரியங்களுக்காக வேலை செய்வதில் அவள் ஈடுபட்டு கொண்டிருந்தாள். இன்ட்ரெஸ்டிங் ஒரு பாயிண்ட் என்னென்னா, எந்த நிகழ்ச்சியிலும் எந்த காஸ்பல்லையும் லாசரு வீட்டில் இருந்த மாதிரியே சரித்திரம் இல்லை. உண்மை தானே? மார்த்தாள் மரியாள் லாசரு இருந்தான். லாசரு எங்கே போனான் தெரியல. வேர் இஸ் லாசரஸ்? ஏன் ஆண்டவரோட சிநேகித்தார்? அதுக்கப்புறம் ஆண்டவரோடு கூட அவனுடைய உறவு எப்படி இருந்தது? எஸ்,
அவனை சிநேகித்தார். ஒரு விஷயத்தை இங்கே சொல்கிறேன். என்னதான் அந்த வீட்டில் பிள்ளை இல்லைனாலும், அந்த லாசரு இல்லைன்னாலும், மார்த்தாள் மரியாள் மீது வைத்த அந்த அன்பு, அதே போல மரியாள் வசனத்தை கேட்ட விதம், மார்த்தாள் அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு உணவு கொடுத்து ஊழியத்திலே தாங்கின விதம், இது எல்லாம் தான் லாசரு உயிரோடு எழுப்ப காரணமாக இருந்தது. ஒரு 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 வீட்டில் அப்பா அம்மா நல்ல ஜெபம் பண்ணுறவங்க, வேதம் வாசிக்கிறவங்களா இருந்தா, உங்கள் நிமித்தமாக உங்கள் பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார். இட் இஸ் ட்ரூ. ஏன்னா இந்த காலத்தில் பிள்ளைகளுக்கு படிக்கவோ, வேதம் வாசிக்கவோ, செபிக்கவோ அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது அவங்களோட நாட்டம் இல்லை. அதில் அவங்களுக்கு பயமும் இல்லை. அதனால் ஆண்டவர் அவளை விட்டுருவார்னு நினைக்கிறீங்களா? நோ, நெவர். உங்கள் நிமித்தமாக. அடிக்கடி நான் சொல்கிற வசனம், நீங்கள் வேதத்தை நேசிச்சா, மறக்காமல் இருந்தா, கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை மறக்காமல் இருப்பார் அப்படின்னு சொல்லுவேன். இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷனே பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், ப்ராஸ்பர் ஆவான். ஸோ இவங்க ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து இருந்ததுனால தான் லாசரு இறந்த போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அவரே வருகிறார். ஆஃப்டர் 4 days. திருப்பி யோவானுக்கு வந்துடுங்க. நம்ம இதோடு நிறுத்த போகிறோம். அதுக்கப்புறம் நாளைக்கு நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் பேசிட்டு இவைகளுக்கு பின்பு 27ஆம் வசனம். அதற்கு அவள், ஆமாண்டவரே, நீ உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் இருக்கும். மார்த்தாளுடைய விசுவாசத்தை பார்க்கலாம். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீ இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இப்பொழுதும் நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது ஏதோ அது தேவன் உனக்கு தந்தருளால் என்று அறிந்திருக்கிறேன். மார்த்தாளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. ஆண்டவரே, நீ ஒரு 4 நாள் முன்னாடி வந்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு பெரிய மிராக்கிளை நாங்கள் பார்த்துருப்போம். கூட ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜெபம் பண்ணால் கர்த்தர் ஏதாவது செய்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இதே மாதிரி தான் மரியாளும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? 32ஆம் வசனத்தில், மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கு இருந்திருந்தால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றார். 2 பேரும் தான் சொல்றாங்க. அந்த அளவுக்கு விசுவாசம். இதுல ஒண்ணு தெரியுது, ஆண்டவர் நம்ம வீட்டில் நம்ம இருக்க வைத்துட்டோம்னா, நம்ம குடும்பத்தில் மரணமோ, வியாதியோ, பலவீனமோ, சோர்வோ நிச்சயம் வர அனுமதிக்க மாட்டார். அதுதான் அதனுடைய அர்த்தம். நீங்க இருந்தீரானால் எங்களுக்கு இந்த மாதிரி நிலைமை வந்தே இருக்காது ஆண்டவரே அப்படின்னு சொல்லுகிற விசுவாசம். சரி, இப்போ நேரடியாக அந்த ஸ்டோரிக்குள்ள போகலாம். இயேசு கிறிஸ்து எங்க வராருன்னா, இயேசு 17ஆம் வசனம். இயேசு வந்தபோது அவர் கல்லறையில் வைக்கப்பட்ட 4 நாள் ஆயிற்று கண்டார். பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாக ஏறக்குறைய 2 மைல் தூரத்தில் இருந்தது. யூதர்கள் அநேகர் மார்த்தாள் மரியாள் என்பவருடைய சகோதரன் குறித்து அவளுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவரிடத்தில் வந்திருந்தார். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனால் மார்த்தாளோ வீட்டிலே உட்கார்ந்தார். இயேசு கிறிஸ்து ஊரிலிருந்து வராரு. லாசரு கல்லறைக்கு வருவதற்கு முன்பு 2 மைல் தூரம் நிற்கிறார்.
நிற்க 2 மைல்ஸ், 2 மைல்னா கண்டிப்பாக நிச்சயம் ரொம்ப தூரம் அது நிற்கிறார். அப்பொழுது இயேசு வராருன்னு கேள்விப்பட்டு முதல்ல மார்த்தாள் தான் வீட்டை விட்டு ஓடி வராங்க. 2 கிலோமீட்டர்ஸ் ஓடி வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து அழுது, ஆண்டவரே இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் முக்கியமாக தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, மரியாளோ வீட்டிலே இருந்து விட்டாள். ஏன் சொல்லுங்க, ஏன் இருந்துட்டா? கோபம் இருக்கலாம், வருத்தம் ஆண்டவர் மீது இருக்கலாம். ஆண்டவர் நான் சொன்ன தேதியில வந்திருந்தா அவன் உயிரோடு இருந்திருப்பானே, வருத்தம் இருக்கலாம். நான் ஆண்டவரை தேடி என்ன பிரயோஜனம் இந்த நிலை இருக்கலாம். இந்த ஆண்டவராலே எனக்கு ஒரு அற்புதம் செய்ய முடியலையே, என் தம்பியை உயிரோடு வர வைக்க முடியலையே என்று ஒரு வேதனை இருக்கலாம். அதனால மரியாள் வீட்டிலே தங்கிட்டாங்க. மார்த்தாள் ஆண்டவரை சந்திக்க 2 மைல் ஓடி வந்தாங்க. வித்தியாசத்தை கொஞ்சம் கவனிங்க. ஆண்டவர் பாதத்திலே அமர்ந்திருந்த மரியாள் வீட்டிலே இருக்கிறாங்க. வசனத்தை கேட்ட மரியாள் வீட்டிலே இருக்கிறாங்க. ஆண்டவருடைய போதனையை கேட்டவங்க வீட்டில் இருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு அப்போதுலேருந்து சொல்லி கொண்டு இருக்கிறேன். ஒரு மிராக்கள் எப்பொழுதும் சாதாரண ஒரு ஜபத்தோடு நீங்கள் எதுவும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதில் ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். நாட்களா அமர்ந்திருக்க வேண்டும். எப்பொழுதும் ஆண்டவருடைய பாதத்தில் தான் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் அதிசயம் கர்த்தர் செய்வார். இப்போ என்ன நடக்குதுன்னா, அவங்க இருந்துட்டாங்க. அந்த விஷயத்த உங்களுக்கு நான் காட்டி கொடுத்துட்டேன். இப்போ 28ஆம் வசனத்துல, இவள் சொன்ன பின்பு அவர் போய் உன் சகோதரியாக மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றார். இதுதான் இம்பார்ட்டன்ட். கோடு போடுங்க, அதை பிராக்கெட் பண்ணுங்க. என்ன சொல்றாங்க? நம்ம மரியாள் இயேசு மரியாள் இடத்துல என்ன சொல்லியிருக்கிறார், மார்த்தாள் இடத்துல என்ன சொல்லியிருக்கிறார்னா, நீ ஒரு பேசியிருக்கலாம், எங்கம்மா மரியாள்னு கேட்டிருக்கலாம். அந்த அம்மா ஏதோ காரணம் சொல்லியிருக்கலாம். இப்போ இயேசு என்ன சொன்னார்? அந்த அம்மாவை போய் அழைச்சி கொண்டு வா. ஏன் அழைத்து கொண்டு வர வேண்டும்? ஏன் மரியாள் இல்லாமல் லாசரு உயிரோடு எழுப்ப முடியாதா? எழுப்பக்கூடாதா? ஏன் மரியாள் வர வேண்டும்? ஏன் மரியாள் வர வேண்டும்? அவசியம். அதுவும் ரகசியமாய் அவளை அழைத்து வர வேண்டும் என்று ஏன் ஆண்டவரும் மார்த்தாளும் விரும்பினார்கள்? காரணம் என்று அதை வீட்டில் என்ன பண்ணாங்கன்னா, நிறைய பேர் மரியாளுக்கு மார்த்தாளுக்கு மாறுதல் சொல்லும்படி அநேக கூட்டம் இருந்தது. கிராம மக்களே இருந்தார்கள். மார்த்தாள் இங்கே வந்துட்டாங்க. இப்போ கூட்டமெல்லாம் மரியாதை சூழ்ந்திருக்கிறது. அதனால் போய் கிட்ட போயிட்டு அவங்க காது கிட்ட, மேரி மரியாள் இயேசு வந்திருக்கிறா, 2 மைல் தூரம் நிற்கிறார், கல்லறையிலேருந்து 2 மைல் தூரம் நிற்கிறார், உன்னை கூப்பிடுறார், சீக்கிரம் இருந்து வா. அப்போதான் அவளுக்கு தோணுது, ஐயோ அப்பயே சொன்னாங்க நான் போலியே, சரி இப்போ ஆண்டவரை கூப்பிடுறாரு, போயே ஆகணும்னு சொல்லி வேகமாக எழுந்திருக்கும்போது எல்லாரும் பார்த்த, ஐயோ திரும்பவும் மரியாள் கல்லறைக்கு அழுதான் ஓடுறா அப்படின்னு சொல்லி அவர் பின்னாடி ஒரு கூட்டம் எக்கச்சக்கமாக வருது. இப்படி மரியாள் வராங்க, மார்த்தாள் வராங்க. மார்த்தாள் 2 முறை 2 கிலோமீட்டர் போயிட்டு வராங்க. ஒரு பெரிய கூட்டம் இயேசுவின் இடத்திலே வருகிறது. இயேசுகிட்ட வந்த உடனே மரியாள் சொன்ன வார்த்தை, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். சரி, அது உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இப்போ பாயிண்ட் என்னன்னா, ஏன் ஆண்டவர் மரியாளை வர வைக்கணும்? ஆன்சர் என்னன்னா, ஆன்சர் புரிஞ்சுங்க. நீங்கள் அதோடு நிறுத்துறேன்.
ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து இயேசுவுக்கு வீட்டிலேயோ உள்ளத்திலேயோ இடம் கொடுத்து அவரை நேசிக்கிற குடும்பத்திற்கு அல்லது அவரால் நேசிக்கப்படுகிற குடும்பத்திற்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். ஒன்று. ரெண்டாவது, ஒருவேளை மரியாள் இந்த அற்புதத்தை பார்க்க முடியாமல் போயிடுமோ, அது வரைக்கும் அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். என்ன கேள்விப்பட்டா? மரித்தாலும் பிழைப்பான். பாதத்தில் உட்கார்ந்து கேட்கிறான், என்ன விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அப்போ அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போறார் ஆண்டவர். ஒருத்தர் இறந்து போயிருக்கிறான், அவனை உயிரோடு எழுப்ப போகிறார். அதனால தான் சீஷரத்தை கொடுக்குறார். நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் அங்கே இல்லாமல் இங்கே இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு பெரிய மிராக்களை விட்னஸ் பண்ண போறீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அதனால தான் மரியாளை அழைத்து வர சொல்கிறார். மரியாள், என் பாதத்தில் உட்கார்ந்துருந்த, அதனால் என் வசனத்தை கேட்டேன். அந்த வசனம் எப்படி கிரியை செய்யுது என்பதை பார்க்கணும்ல. மார்த்தாள் பார்த்தா போதாது. மார்த்தாள் கிச்சன் ரூமில் இருந்து அவளுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்குது. நீ என் பாதத்தில் நேரடியாக உட்கார்ந்துருக்கிற, உன் கண் காண நான் அதிசயம் செய்ய போகிறேன். அதற்காக தான் உன்னை அழைத்து வர பண்ணியிருக்கிறேன். ஆண்டவர் எப்போதும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறவங்களுக்கு, ஜெபிக்கிறவங்களுக்கு, அவர்களுக்கு மறைவாய் எந்தோ செய்ய மாட்டார். அவர்கள் கண்கள் காணும்படி செய்வார். உங்கள் கண்கள் துன்மார்க்கர்களுக்கு ஆண்டவர் செய்கிறது உங்கள் கண்கள் காணும். உன் கண்களால் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை நீ காண்பாய். ஆண்டவர் தாவீதுக்கு வாக்கு அருளினார். அதை தாம் கரத்தினாலே செய்து முடித்தார். அதை அவன் பார்த்தான். வசனத்தை படிக்கிறவங்க, வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்கிறவங்க, ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறவங்க, நீங்கள் எதுவும் நினைக்கிறீங்க, 1/2 மணி நேரம் நாங்கள் வேஸ்ட் பண்ணுறோம், அப்படி தானே? ஒவ்வொரு 1/2 மணி நேரமும், ஒவ்வொரு 10 நிமிடமும், ஒவ்வொரு ஜெபிக்கிற நேரமும், ஒவ்வொரு நேரம் ஆராதிக்கிற நேரமும் அவ்வளோ ப்ரெஷியஸான நேரம். அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கூலி உண்டுன்னா, உன் கண்களுக்கான அதிசயம் நடக்கும். அது வரைக்கும் அவர் அந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டார். நீங்கள் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவார். உங்களை வரவழைப்பார். நீங்கள் வந்து விட்னஸ் பண்ணுவீங்க. இறந்தவன் எப்படி உயிரோடு எழும்புறான் என்பதை நீங்கள் விட்னஸ் பண்ணுறது தான் அவருடைய முக்கிய குறிக்கோளாக இருக்கும். ஆக ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் பாருங்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம். மரணமே ஆனாலும், மரண இருளானாலும், செத்து போய் அடக்கம் பண்ணப்பட்டிருந்தாலும், நீங்கள் தான் பார்த்து, நீங்கள் தான் குளிப்பாட்டி, நீங்கள் தான் காஃபினில் வச்சு, நீங்கள் தான் எத்தனை புதைச்சிங்க. ஆனால் மார்த்தாள், மரியாள், லாசரு உயிர்த்தெழுத பார்க்கணும் அப்படின்னு ஆண்டவர் தீர்மானிச்சார். விசேஷமாக மரியாள் பார்க்கணும். தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டவர் அவர் உயிர்த்தெழுதலை விட்னஸ் பண்ண வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் பலரோடு பேசி கொண்டிருக்கிறார். இது வரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையை நாங்கள் பார்க்கல. இது வரைக்கும் என் பிள்ளைகளை குறித்து ஒரு நன்மையை நான் பார்க்கல. திருமணத்தை பார்க்கல, குழந்தைய பார்க்கல, என் சுகத்தை பார்க்கல, ஆரோக்கியத்தை பார்க்கல. எப்போ பார்த்தாலும் கண்ணீர் தான். வறுமையில் இருக்கிற, வேதனை இருக்கிற. வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது, வசனத்தோடு கூட நீங்கள் வாழும் பொழுது, ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்திருந்து எப்போதும் வசனத்தை தியானிக்கின்ற பொழுது, அவர் சொல்லி கொடுத்ததெல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்கு அவரை செய்கிற காரியம் என்னன்னா, உங்கள் கண்கள் காணும்படி அந்த அற்புதங்களை சத்தியமாக செய்வார். இதுதான் இன்னைக்கு லெசன். மரியாள் வந்த பிறகுதான் அங்கே ஒரு கல்லறை இடத்துக்கே அவர் போகிறார். ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற பெரிய பாக்கியம், பெரிய நன்மை என்னன்னா,
அற்புதம் செய்வீர். அது எப்படி? மரித்தாலும் பிழைப்பான் என்ற வரைக்கும் அற்புதம். மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் லாசருக்கும் சிநேகிதனுக்கும் தான் நண்பாயிருந்த சீஷர்களுக்கும் சுற்றியிருந்த யூத மக்களுக்கும் அவருடைய கண்கள் காணும்படி ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று சொல்லி அதிசயத்தை செய்தவர் இன்று எங்கள் குடும்பங்களில் அதிசயத்தை செய்வீராக. கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், யூட்ரஸ், கேன்சர், சரீர சரும வியாதிகள், போன் சம்பந்தமான பிரச்சனைகள், கட்டிகள் மறைந்து இயேசுவின் நாமத்தினாலே. ஆனால் இந்த வார்த்தை தான் குணமாக்கணும் சாமி. நாங்களாம் ஒன்றுமே இல்லை. இந்த வார்த்தையை நாங்கள் தியானித்தோம். நீங்கள் குணமாக்குங்க. மகிமையை நீங்கள் எடுத்துக்கொள்ள போகிறீங்க. அதுக்காய் ஸ்தோத்திரம். அதில் யாரெல்லாம் விசுவாசித்து ஜெபிக்கிறாங்களோ, நான் 1/2 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கவே கூடாது. 1/2 மணி நேரம் நீங்கள் கர்த்தர் பாதத்தில் அமர்ந்ததுனாலே கர்த்தர் உங்கள் அருகில் அழைத்து அற்புதம் செய்வார். உங்கள் கண்கள் காணும். உங்கள் கண்கள் காணும். பிரச்சனையத்தை என் கண்கள் கண்டதே. குழந்தையை பார்க்கும், திருமணத்தை பார்க்கும், வேலைக்கான வாசல்களை திறந்து காட்டுவார், வானத்தின் பொக்கிஷங்களை திறந்து காண்பிப்பார், கொடுப்பார், கடன் இல்லாத நிலையை கொண்டு வருவார். ஆண்டவரே, இந்த நாளில் மேலே ஆசீர்வதி வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென்.